வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது நம்ம இந்திய மாநிலம். பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய இந்திய மாநிலம் வெஸ்ட் பெங்கால். அதில் மால்டா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டம் தான் பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணுது, முக்கியமான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்காங்களே, முள்வேலி அமைக்கக்கூடிய எல்லையில் முள்வேலி அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஏராளமான பேர் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இதை தடுப்பதற்காக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லையில் முள்வேலி அமைச்சிருக்காங்க. திடீர்னு அந்த ஸ்பாட்டுக்கு பங்களாதேஷ் ராணுவம் இதெல்லாம் அமைக்கக்கூடாது, முள்வேலியெல்லாம் ஏன் அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. எங்க முடிஞ்ச தடுத்து பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ராணுவம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அப்போது நம்ம இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்களே, ஒன்று கூடிட்டாங்க. ஏராளமான இளைஞர்கள் ஒன்று கூடி பங்களாதேஷ் ராணுவத்தை பார்த்து பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற கோஷம், வந்தே மாதரம் அப்படிங்கிற கோஷம், ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம் இதெல்லாம் எழுப்பி பங்களாதேஷ் ராணுவத்தை ஓட விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? இஸ்ரோவுடைய தலைவராக சோம்நாத் இருந்தாரா, இப்போ அவருடைய பதவிக்காலம் முடியுது. இப்போ புதிய தலைவர் யார்? இஸ்ரோவுடைய தலைவர் யார் தெரியுமா? நாராயணன் அப்படிங்கிறவரை இப்போ மத்திய அரசாங்கம் நியமனம் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த நாராயணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சிவன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இஸ்ரோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார் கடந்த காலத்தில். இப்போ இன்னொரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நாராயணன் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஜனவரி 14ஆம் தேதி அவர் இஸ்ரோவுடைய தலைவராக பதவியேற்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நாராயணன் அவர்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். குறிப்பாக கிரையோஜெனிக், இந்தியாவுடைய கிரையோஜெனிக் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அதை தயாரித்ததில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணவர் சயின்டிஸ்ட் நாராயணன் அவர்கள். அவரை இஸ்ரோவுடைய சீஃபாக பிரைம் மினிஸ்டர் மோடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வெல்டன். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? நாளைக்கு பல்லடத்தில் அவினாசி பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாஜக சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த அண்ணாமலை முடிவு எடுத்திருக்காரு. எதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லடத்தில் அப்படின்னா, நவம்பர் 28ஆம் தேதி, கடந்த நவம்பர் 28ஆம் தேதி பல்லடத்தில் சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஸ்பாட்டில் 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், பெற்றோர்கள், பையன், 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு தனிப்படைகள் அமைத்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொடூர சம்பவம் நடந்து 1 மாதத்தை தாண்டிருச்சு, 50 நாட்கள் கிட்ட ஆயிருச்சு. இன்னும் அந்த குற்றவாளி கைது செய்யப்படலை. யார் குற்றவாளி அப்படிங்கிறதே இன்னும் தெரியலை. விரைவாக குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுப்பதற்காகவும், இனி இது மாதிரி கொடூரமான கொலைகள் நடக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சீர் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் பாஜக சார்பாக நாளைக்கு பல்லடத்தில் அவினாசி பாளையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாஜக நடத்துறாங்க. அண்ணாமலை தலைமையில் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம்? தமிழ்நாடு ஃபுல்லாக கவர்னர் ரவி அவர்களுக்கு எதிராக திமுகவினர் போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்களா, இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுப்பதற்காக பாஜக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாஜக சொல்கிறாங்க, 2 விஷயத்தை திசை மாற்றுவதற்காக கவர்னர் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. கவர்னரை வச்சு திமுக அரசியல் பண்ணுறாங்க. ஒன்று, அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு கொடூரமாக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்தை திசை மாற்றுவதற்காகவும், 2வது பொங்கல் தொகுப்பு இருக்குது பார்த்தீங்களா, பொங்கல் தொகுப்புக்கு இந்த வாட்டி பணமே கொடுக்கல. அதிமுக ஆட்சியில் 2500 ரூபா பணம் கொடுக்கப்பட்டுச்சு பொங்கலுக்கு. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு 2500 ரூபா போட்டு 5000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சாரு, போராட்டம்லாம் நடத்தினாரு. இப்போ திமுக ஆட்சியில் 1 ரூபா கூட பொங்கலுக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க. ஸோ இது 2ஐயும் திசை மாற்றுவதற்காக தான் கவர்னருக்கு எதிராக இந்த தேவையில்லாத போராட்டத்தை திமுக நடத்துகிறாங்க. பல இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு போஸ்டரை ஒட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, தமிழக பாஜக அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன போஸ்டர் அப்படின்னா, அது வேறவாயி, இது சி மோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. பின்னாடி ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி பொங்கல் பரிசு தொகை 5000 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதப்பட்டு, எம்கே ஸ்டாலின் இன் அண்ட் அஸ் லையர் பாஸ்கர், லக்கி பாஸ்கர் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைப்பை மாற்றி லையர் பாஸ்கர் ஏ திராவிட மாடல் ரிலீஸ் பொங்கல் 2025 அப்படிங்கிற போஸ்டரை தமிழக பாஜக அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. பாஜகவினர் இந்த போஸ்டரை சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் அடித்து ஒட்டுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது திமுகவுக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.